இட்ஸ் தைப்பூசம் டே ரொட்டீன். காலையில் எழுந்ததுமே பையனை ஃபஸ்ட்டு குளிக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நானும் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். வாசல்லையும் கொஞ்சமாக கோலம் போட்டு விட்டுட்டேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. முன்னாடி சின்ன கேப்பு, ஸோ அதனால் பெரிய கோலம்லாம் போட முடியாது. சிம்பிளாக சின்னதாக எது எனக்கு தெரியுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டாச்சு. ஸோ முடியெல்லாம் காயவே இல்லை. நல்லா தெவிட்டிட்டு ஒரு கிளிப் போட்டோம் அப்படின்னா தலைவலி வராது. அதனால தான் கிளிப் எப்போவுமே நான் போட்டுருவேன் முடி காயாததுக்கு முன்னாடியே. ஸோ சாமி படம் அதெல்லாம் எதுவுமே நான் க்ளீன் பண்ணவே கிடையாது. ஏன்னா சரி நாம் குளிச்சுட்டு அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம். ஏன்னா முந்தின நாள் நைட்டே ஏன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கணும், ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு மோஸ்ட்லி என்னது. ஸோ சாமி படத்தை க்ளீன் பண்ணிவிட்டு சாமி பாத்திரத்துக்கு எல்லாத்துக்குமே பொட்டு வச்சுட்டு அந்த மாதிரி வேலை மட்டும்தான். ஸோ இதை நாளைக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பண்ணிக்கிட்டா எனக்கு இன்னும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதனால தான் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முந்தின நாளே ஹவுஸ் க்ளீனிங் பண்ணிவிடுவாங்க. நானும் அப்படி தான் பண்ணுவேன். ஆனால் அப்படி பண்ணாலுமே சாமி கும்பிட்ற அன்றைக்கும் நான் ஒரு தடவை ஹவுஸ் க்ளீனிங் பண்ணால் தான் எனக்கு திருப்தியாக சாமி கும்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீலாகவே இருக்கும். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ சாமிக்கு விளக்குலாம் பொட்டு வச்சுட்டு இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நான் வாசப்படிக்கு வெளியெல்லாம் வச்சு விடுவேன். சாமி ஃபோட்டோவும் நல்லா தொடச்சிட்டு பொட்டு எல்லாம் சாமி படத்துக்கும் வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறமா இன்றைக்கி என்ன சாமிக்கு சமைச்சேன்னா பாயாசமும் கேசரியும் தான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறமா என்னோடய சாப்பாடு எனக்கு எது செய்யணுமோ அது எனக்கு சமைச்சிட்டேன். பையனையும் பார்த்துக்கிட்டு அது இதுன்னு நிறைய செய்யவே முடியல. ஸோ சாமி கும்பிட்றதுக்கே 1 மணி ஆகிடுச்சு. கும்பிட்டு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு.